என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தின் மேன்மை என்று நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உபவாசத்தின் மேன்மைகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். இந்த நாளிலே வெளிப்பாட்டிற்கான ஒரு உபவாசம் சரியாய் இருந்து பழகினவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். நிறைய பேர் வெளிப்பாடுகளில் நம்புறதில்லை, ஆனால் வேதத்தின்படி வெளிப்பாடுகள் உண்டு. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகளை தருவார். நீங்கள் ஒருவேளை இந்த அனுபவத்தோடு கூட இருக்கலாம். நான் ஜோம் பண்ணும்போது உணர்த்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம், தேவன் என்னோடு கூட பேசினார், வசனம் கரெக்டாக எனக்கு இப்படி இந்த வசனத்தை வாசித்தேன், ஆண்டு இந்த வசனத்தின் மூலம் பேசினார், அது மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆவியானவர் உங்களுக்குள்ள கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளை வைப்பார், நிச்சயமாக வெளிப்பாடுகளை தருவார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் வரும் காரியத்தை ரொம்ப அழகாக அறிவிக்கிறார். என்ன நடக்க போகிறது, நம்முடைய ஜீவனுக்கும் அது வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னால் ஆபத்து வரலையானா ஆபத்து வந்துச்சு, ஆபத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நம்ம எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லாமல் இப்போ அவருக்கு கொடுக்குற அந்த ரெவலேஷனை கரெக்டாக அவர் சொல்லுகிறார். எப்படி அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் உபவாசம் எடுக்கிறதற்குன்னு ஒரு அழகான ஒரு நியமத்தை வைத்திருந்தார், ஒரு ரெகுலர் ஃபாஸ்டிங்கை வைத்திருந்தார். அதனால தான் உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் என்று வாசிக்கிறோம். அப்போது அவருக்கு வாரம் ஒரு நாளோ வாரம் 2 நாளோ அந்த ஃபாஸ்டிங் டேஸை சரியாக அவர் கடைப்பிடித்து வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரம் நம்ம சரீர பலவீனம் அல்லது வேறு சில காரியத்தை காமிச்சு ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிடுவோம். நான் இந்த வாரம் ஃபாஸ்டிங் இல்லை, அடுத்த வாரம் இருந்துடுறேன் அப்படின்னு சூழ்நிலையெல்லாம் எனக்கு சில நேரம் சாதகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங் இருப்போம், சூழ்நிலை பாதகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங் இருக்க மாட்டோம். உபவாசத்தை ஒழுங்குபடுத்துங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவார், வெளிப்பாடுகளை தருவார். ஃபாஸ்டிங்கை உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் அதை ஒரு ஒழுக்கமாக கையாள கற்றுக்கொள்ளுங்க. ஸோ முதலாவது ஒழுக்கமான உபவாச நாள். இரண்டாவது, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் ஃபாஸ்டிங் இருக்க மறக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் இவர்கள், நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி, அகிரிப்பா இவர் மேல்முறையீடு செய்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, மேலே வழக்குக்காக அனுப்பி வைக்கிறார் இந்த பவுலை. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி 32ஆம் வசனம் 26ஆம் அதிகாரத்தின் 32, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாம் என்றான். அப்போ பவுல் ராயனுக்கு அபயமிட்டதுனால, மேல்முறையீடு செய்ததுனால இப்போ கப்பலில் பவுலும் மற்ற கைதிகளும் போகிறாங்க. அப்போ தான் கப்பலில் ஒரு பெரிய சேதம் உண்டாகிறது. அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா, பவுல் போயிட்டு இருந்த கப்பலில் 4வது வசனத்தில் எதிர்காற்று வந்தது, 7ஆம் வசனத்தில் காற்று தடுத்தது, 14ஆம் வசனத்தில் கடுங்காற்று வந்தது. அப்படின்னா பவுல் போன கப்பலாச்சே, அப்போது எதிர்காற்று வரலாமா, அப்போ காற்று தடுக்கலாமா, காற்று கடுமையாக இருக்கலாமா, வரும். ஆனால் தேவன் காப்பார். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஃபாஸ்டிங்கை தவற விட்டுட்டீங்களோ, நான் என்ன பிரதர் பாவம் பண்ணேன், ஏன் பிரதர் என் கப்பலில் இந்த கடுங்காற்று, ஏன் இந்த காற்று தடுக்கணும், ஏன் இந்த காற்று எதிர்க்கணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் என்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் தொடர்வேன், என்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஸோ பவுல் இந்த காற்று அடித்ததுனால ஃபாஸ்டிங்கை அவர் விடலை, அதனால தான் உபவாச நாட்கள் கடந்து போனது. அப்போ அவர் இருந்த ஃபாஸ்டிங் டேயை அவர் முடிக்கிறாரு, ஒரு ரெவலேஷன் கிடைக்குது. ஸோ முதலாவது, ஒழுக்கமாய் அந்த உபவாசத்தை கடைப்பிடித்தார். இரண்டாவது, சூழ்நிலை பாதகமாக இருக்கும்போதும் உபவாசத்தை கடைப்பிடித்தார். மூன்றாவது, தேவனுடைய வெளிப்பாடு வரணுமா, இவர் அந்த ஃபாஸ்டிங் டேஸ்லையும்
அதிகமாக வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். அதனால தான் அகிரிப்பா ராஜாவே சொல்கிறார் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன் 28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அப்போ அடுத்த வசனம், அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவருடைய ஃபாஸ்டிங் டேஸில் இவர் முழுவதும் வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் எனக்கு ரெவலேஷனே கொடுக்கலையே, எனக்கு ஒரு வெளிப்பாடு கூட இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவது உண்டு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒழுங்கும் கிரமமாக ஃபாஸ்டிங் இருப்போம், எல்லா சூழ்நிலையிலையும் ஃபாஸ்டிங் இருப்போம், வசனத்தால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு ஃபாஸ்டிங் இருப்போம். எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ வசனத்தால் நிரம்பி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் முதலாவது உங்களை நிரப்பி இருந்தால் தான் கர்த்தர் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வசனத்தோடு வைத்து ஆராய்ந்து அப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். உபவாசம் இருக்க பழகினவர்கள் வெளிப்பாடுகளோடு அவர்கள் நடப்பார்கள். வெளிப்பாடுகள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாய் அநேகர் எச்சரிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவங்க பேசும்போதே சில வெளிப்பாடுகள் வரும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் தந்தருள்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலுக்கு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 27-25, ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். தேவன் நம்மிடத்தில் சொன்னது நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த உபவாசத்தின் மேன்மைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோடு நீங்கள் பேசி வர்றீங்க, எங்களோடு நீங்கள் இடைப்படுறீங்க, வெளிப்பாடுகளை தரீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய உபவாசத்தை நிறுத்திடாமல் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய ஃபாஸ்டிங்கை தொடர, ஃபாஸ்டிங்கை ஒழுங்கும் கிரமமுமாக மாற்ற இன்றைய நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.